வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் மர்ம யோகி இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 5. கற்பூர விநாயகர் கோவிலை நோக்கி சைக்கிள் ரிக்ஷா முன்னேற ஆரம்பிச்சது. வழி நெடுக்க சாமியார் மௌனமாக தான் வந்தார். ஐயனார் பேச வாய் திறந்த போதெல்லாம் ஏனோ தெரியல தடுத்துட்டாரு. சின்ன குழந்தை மாதிரி தெருவில் போகிறவங்க வரவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம். பெட்டிக்கடை ஒன்றிலிருந்து சூட மிட்டாயை வாங்கி சாப்பிட்டபடியும் வந்தார். ஐயனாருக்கு இதெல்லாம் பேரதிசயமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து காமிச்சாரு. இப்போது பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளையாட்டம் நடந்துக்கிறாரு. சாமி, நீங்கள் இப்படி மௌனமாக வந்தால் என்னதான் அர்த்தம்? என்னையும் பேச வேணான்னு சொல்கிறீங்க. நிஜமாக சொல்கிறேன், நானும் சரி கணேசனும் சரி இந்த மாதிரியான ஒரு சாகசத்தை சினிமாவில் கூட பார்த்ததில்ல. உங்களை ஃப்ராடு சாமியார்னு தான் முதல்ல நினச்சேன். இப்போ தான் புரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு. ஆனால் என்னை போய் குருன்னு சொல்லி வம்பளை மாட்டி விட்டுட்டீங்களே. நாளைக்கு அவங்க பாட்டுக்கு திரும்ப வந்து என்கிட்ட வம்பு பண்ணினா நான் என்னத்தை பண்ணேன்? எனக்கு ஒழுங்காக தண்டால் பஸ்கை கூட எடுக்க தெரியாது சாமி. புலம்பியபடியே வந்தான் ஐயனார். கணேசன் அப்படியெல்லாம் புலம்பல. அமைதியாக ஐயனாருடைய புலம்பலை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சாமியாரோட விளையாட்டு செய்கைகளை ரசித்தபடியும் வந்துக்கிட்டு இருந்தான். இதுக்கிடையில் ரிக்ஷாக்காரன் வேற திரும்பி திரும்பி பார்த்தான். இடையில ஒரு மேடு குறுக்கிட்டுச்சு. வண்டியில் இருந்தபடியே அவனால் மிதிக்க முடியல. வண்டியை விட்டு இறங்கி தரையில் கால்கள் அழுத்தி நல்லா ஊனினான். உடம்பு முன்னால் சாய்ச்சி சிரமப்பட்டு ஹேண்டில் பாரை பிடிச்சி இழுத்துட்டு முன்னாடி போக பார்த்தான். அவனுடைய செயலை கவனித்த சாமியார் அவன் மூச்சு கட்டி இழுக்கிறத கவனிச்சாரு. அது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு அவருக்கு உணர்த்துச்சு. அவனுடைய காலை பார்த்தாரு. காலுக்கு ரப்பர் செருப்பு தான் போட்டிருந்தான். அதுவும் ரொம்பவே பழைய செருப்பு. அதில் ஏகப்பட்ட தையல். இந்தாப்பா, இந்த செருப்பை அவுத்து வச்சுட்டு இழு. அப்படி செஞ்சுனா உனக்கு இவ்வளோ சக்தி தேவைப்படாது. இதில் கால் பங்கு கூட அதிகம் அப்படின்னு சொன்னார். அந்த ரிக்ஷாக்காரன் ஒரு மாதிரி பார்த்தான். அவனுக்கு பாருக்குள்ள நடந்த எந்த வித்தையும் தெரியாது. ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அதனால் சாமியார் சொல்கிறத ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சாமி, கொஞ்சம் பேசாமல் வாங்க. நான் 30 வருஷமாக இந்த வண்டியை இழுக்கிறேன். எங்கே எவ்வளோ லோடு போடணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். செருப்பு இல்லாமல் இழுத்தேன்னா கால் பொத்தெல்லாம் ஆகிடும். என்னம்மா வெயில் அடிக்குது, கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட சாமியாரும் வண்டியிலிருந்து திடீர்னு கீழே குதிச்சாரு. அவனை பார்த்து, நீ போய் உட்காரு, நான் இழுக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னார். என்ன சாமி விளையாட்டுது, போய் உட்காருங்க சாமி அப்படின்னு சொன்னான் அந்த ரிக்ஷாக்காரன். அட, நீ ஏறி உட்காருப்பா, நான் எப்படி இழுக்கிறேன்னு மட்டும் பாருங்க சாமி. வண்டி இழுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இது என்ன சின்ன பிள்ளைங்க தள்ளி விளையாடுற கட்டை வண்டி நினச்சிட்டிங்களா? போங்க சாமி, நீங்கள் போய் உட்காருங்க. இருக்கட்டும்ப்பா, சும்மா கொஞ்சம் தூரம் தானே, நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேனே. ஒருவேளை என்னால் முடியலன்னா நீயே வந்து ரிக்ஷாவை மிதிக்க ஆரம்பிச்சிடலாம். சாமியோட குரலில் ஒரு விதமான கெஞ்சல். அவனும் அரைமனசோடு நகர்ந்து அவருக்கு வழியை விட்டான். அவர் கையில் வண்டியையும் கொடுத்தான். ஆனால் ஏறி உட்காராம கீழேயே நின்னான். ஏன்பா நிற்கிற, ஏறி உட்காரு. இல்லை சாமி, நான் உங்கள் கூட நடந்து வரேனே, நீங்கள் மிதிங்க. ஏறி மிதிக்கிறது அப்புறம், இப்போது நான் சும்மா இழுக்க தான் போகிறேன். நீ ஏறி உட்காரன்னா உட்காரு. செல்லம்மா அதட்டினார் சாமியார். அவனும் வேறு வழி இல்லாமல் ரிக்ஷாவில் ஏறி உட்காந்தான். ஒருத்தருக்கு 3 பேரா ரொம்ப நெருக்கி அடித்தபடி உட்காந்துட்டு இருந்தாங்க. சாமியார் ஹேண்டில் பாரை தொட்டார். பிறகு கையை விளக்கி பரபரன்னு தேய்ச்சிக்கிட்டாரு. திரும்பவும் பிடிச்சாரு. மூச்சை இழுக்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. அப்படி ஒரு மூச்சை இழுக்கும்போது அழுத்தமாக கால்களில் தரையில் பதிச்சுக்கவும் செஞ்சார். வண்டி நகர ஆரம்பிச்சுது. முதல்ல சில அடி தூரங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அதன் பிறகு ஜிவ்வுன்னு ஓட தொடங்கிருச்சு. சாமியாரும் கூடவே சீரான வேகத்தில் ஓடி வர ஆரம்பித்தார். ரிக்ஷாக்காரனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு. எங்கே அழுத்தம் கொடுக்குறாரு, எங்கே இழுக்க முயற்சி செய்கிறாருன்னே தெரியல. கையை பாரில் சாதாரணமாக பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் சைக்கிள் ரிக்ஷா அபாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சாமியாரோட சாகசத்தை பார்த்ததும் கணேசனுக்கு புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கவனித்த ஐயனாரும் கணேசனை கட்டி பிடிச்சிக்கிட்டான்.
டே கணேசா, உண்மையை சொல்லுடா, யாரா இவர், எப்படி இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக செய்கிறாரு அப்படின்னு ஒரு கிண்டு கிண்டினா. பேசாமல் வா, நம்ம சாமிக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு மட்டும் சொன்னான் கணேசன். கொஞ்சம் தூரத்தில் சாமியார் வண்டியில் ஏறி உட்காந்து பெடல் மேலே காலை வச்சாரு. மிதிக்கவும் ஆரம்பித்தார். ரிக்ஷாவும் பெட்ரோல் வாகனம் போல வேகமாக ஓட ஆரம்பிச்சது. சாமியார் திரும்பி ரிக்ஷாக்காரனை பார்த்து கள்ள சிரிப்புன்னு சிரித்தார். தெருவில் போகிற வரவங்களாம் அந்த ரிக்ஷாவோட ஓட்டத்தை ரொம்ப அதிசயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி, மெல்ல போங்க, சரியாக பிரேக் பிடிக்காது, அப்புறம் வண்டியை நிறுத்துறது ரொம்ப சிரமமாயிடும், பார்த்து பக்குவமாக ஓட்டுங்க அப்படின்னு சொன்னார் ரிக்ஷாக்காரன். நீ பேசாமல் வா, உனக்கு இதெல்லாம் கஷ்டம், எனக்கு இதெல்லாம் விளையாட்டு. இல்லை சாமி, இந்த வேகம் வேண்டாம், வண்டி நிறுத்துறது கஷ்டமாயிடும் சாமி. ஐயோ, எதில் பாருங்க அப்படின்னு பதற ஆரம்பித்தான் அந்த ரிக்ஷாக்காரன். அவன் பதறவும் சாமியார் திரும்பி பார்த்தாரு. எதில் ஒரு லாரி, பக்கவாட்டிலையும் சுத்தமாக இடமே இல்லை. சாமியாரும் பிரேக்கோட கையை பிடிச்சி இழுத்து வேகத்தை குறைக்க முயற்சி பண்ணார். ஆனால் வண்டி நிற்கிற மாதிரி தெரியல. சட்டன்னு முன்பக்கம் குனிஞ்சவர் முன்பக்க டயர் மேலே தன் கைகளை வச்சு அழுத்த ஆரம்பித்தார். சில அடிகள்லேயே சக்கரம் பிரேக் பிடிச்ச மாதிரி லாவகமாக கிரீச்சிட்டு நின்றுச்சு. லாரிக்காரனும் கொஞ்சம் ஓரமாக போய் பிரேக் அடித்து நிறுத்தினவன் சாவுகிறாக்கீங்களா, எப்படியா வருவீங்க அப்படின்னு கத்தவும் செஞ்சான். அந்த கமெண்ட்டு சாமியாரை குத்தி கொடைய ஆரம்பிச்சிருச்சு. நிமிர்ந்து ஒரு குத்து பார்வையை பார்த்தாரு. இதை அந்த லாரிக்காரனும் கவனிச்சிட்டான். என்னையா பார்க்குற, எடியா வண்டியை பின்னாடி. லாரிக்காரன் மிரட்டுற துணியில் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வண்டி நிறுத்திட்டேன்லப்பா, எதுக்கு சாவுகிறாக்கி அது இதுன்னு பேசுகிற, என்னத்தை பெருசாக வண்டி நிறுத்துகிற பெருசு, இப்படி தான் காட்டுத்தரமாக வண்டி ஓட்டுவியோ? தம்பி, மறுபடியும் நீ தப்பாக பேசுகிற. நான் ரோட்டில் வண்டியை வேகமாக ஓட்டினது என்னவோ வாஸ்தவம் தான், ஆனால் தப்பாக ஓட்டலை. இது ஒன் வே, இதில் நான் போகலாம்ப்பா, ஆனால் நீ வரக்கூடாது, தெரியாதா உனக்கு? என்ன ரிக்ஷா, பார்க்க பிச்சைக்காரனாட்டு இருந்துக்கிட்டு சட்டமாக பேசுகிற. இப்போ என் லாரி நான் மூவ் பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் ரிக்ஷா அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கிடும். அந்த லாரிக்காரன் வார்த்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஐயனாரும் கணேசனும் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ரிக்ஷாக்காரரும் பதிலுக்கு சவால் விட ஆரம்பிச்சிட்டாரு. ஏ டுபாக்குரே, நீ ஒன் வேல வருவ, வந்ததோடு இல்லாமல் எங்களே குத்தன்னு சொல்கிறியாக்கம். அதுக்குள்ளே லாரி டிரைவரோட பக்கவாட்டில் உட்காந்துட்டு இருந்தவன், இவங்கெல்லாம் என்னப்பா பேச்சு, லாரி எடு, ஒரு முட்டு அப்படியே சரிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். 1.5 ரிக்ஷா வச்சுக்கிட்டு ஏதோ சொகுசு கார்கார மாதிரி பேச்சப்பாரு. லாரியில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவன் நல்லா உசுப்பேற்றி விட அந்த டிரைவரும் லாரியை ஸ்டார்ட் பண்ணான். இனி இவங்கக்கிட்ட பேசி எந்த பயனும் இல்லைன்னு நினச்ச சாமியார் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ரிக்ஷா விட்டு இறங்கினார். லாரியோட இன்ஜின்லேருந்து புகை வரக்கூடிய அந்த குழாயை தன் கையால் ஓடி போய் மூடிக்கிட்டாரு. லாரி டிரைவரும் சாவியை திருகி ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணான். லாரி நல்லாவே உருமிச்சு, ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எட்டி பார்த்தவன் புகை போக முடியாமல் சாமியார் புகைப்போக்கியோடைய வாய்ப்பகுதியை தன் கைகளால் அடைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அரண்டே போயிட்டான். டே அறிவு கட்டவனே, கை வெந்து போயிடுண்டா, இருடா கையை அப்படின்னு கத்தினான். பின்னால் வந்து வழி விடுறேன்னு சொல்லு, கையை நான் எடுக்கிறேன், சாமியாரும் பதில் சொன்னார். அந்த டிரைவர் ரொம்பவே கோவத்தோட, இருடா இப்போ உன் கையை பொத்தலாக்குறான் பாரு அப்படின்னு சொன்னவன் அதே ஜோரில் சாவியை திரும்ப திருகி கிளச்சில் அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் ஐயனார் பார்த்துக்கிட்டே இருந்தான். டே கணேசா, என்னடா இவர் இப்படியெல்லாம் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு, ஒட்டு மொத்தமாக கூட்டம் கூடி நம்மளையே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொன்னான் ஐயனார். கணேசன் சாமியாரை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. டேய் பேசாமல் உக்காந்துரு, சாமியார் பேரில் எந்த தப்பும் இல்லை, லாரிக்காரன் தான் தப்பு பண்ணினான், இப்படி பண்ணாதான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வழிக்கு வருவான், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு கணேசன் சாமியாருக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான். அதே சமயம் டிரைவிங் சீட்டை விட்டு அந்த டிரைவர் இறங்கி சாமியார்கிட்ட ஓடினான். அப்போது உலக அதிசயமிக்க ஒரு காட்சியை அவன் பார்த்தான். ஏற்கனவே பல 100 மைல்கள் தூரம் புகையை கக்கிட்டு வந்துச்சு அந்த குழா. அச்சு அசலாக நெருப்பு குழாயாக தான் இருக்கணும். கிட்ட போனாலே அனல் காந்தம். ஆனால் அதை இப்படி ஒளி குச்சா இருக்கக்கூடிய ஒரு கிழவர்
சர்வ சாதாரணமாக கையை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை குழாயில் சூடே ஏறலையோ, ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கிட்ட போனான். கிட்ட போக போக அவனுக்குள்ள ஏக்கத்துக்கும் குழப்பம் அதிகமாக ஆரம்பிச்சது. சாமியாரும் அவனுடைய குழப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சாரு. சிரிச்சபடியே கையை விளக்கினாரு. அந்த டிரைவரும் விளக்குனவரோட கையை ஒரு பார்வை பார்த்துட்டு தானும் தொட்டு பார்க்கும் ஆசையில் அந்த துவாரத்து மேலே கையை வச்சு பார்த்தான். அடுத்த நொடியே உஷ்ணம் அவனோட கைகளை பலமாக தாக்குச்சு. கையை வேகமாக பின்னோக்கி இழுத்துக்கிட்டான். தான் கையை பார்த்தான். அங்கே வட்ட வடிவத்தில் தோல் கருத்து போய் உப்பு நீரோடு சேர்ந்து ஒரு கொப்பளமே உருவாகி இருந்தது. ஆனால் சாமியார் படு சகஜமாக இருந்தார். அவர் கையில் லேசாக புகைக்கருப்பு மட்டும்தான் ஒட்டி இருந்தது. அதை பார்த்த அடுத்த நொடியே மிரண்டு போனான் அவன். என்னப்பா நாக்கு நீளமானவனே, என்ன அப்படி பார்க்குற? உன்னை சுட்டு நெருப்பு என்னை சுடலையேன்னு பார்க்குறியா? சாமியார் கேட்கவும், ஆமாம், எப்படி உனக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை அப்படின்ற கேள்வியோட சாமியாரை ஆச்சரியமாக பார்த்தான். அதே சமயத்தில் ரிக்ஷாக்காரரும் ஐயனாரும் கணேசனும் ரிக்ஷா விட்டு இறங்கி ஓடி வந்து சாமியாரை நோக்கி கும்பிட்டபடி, சாமி போதும், கிளம்புங்க சாமி, கூட்டம் பாருங்க, நம்மளையே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு கெஞ்சினாங்க. லாரிக்காரனும் பிரமிப்போட போய் லாரியில் ஏறி உக்காந்துக்கிட்டு அதை பின்னால் எடுத்து திருப்பவும் ரிக்ஷா முன்னேறி போக ஆரம்பிச்சது. ஒரு வழியாக கோவிலுக்கும் வந்து சேர்ந்துச்சு. ரிக்ஷாக்காரருக்கு கூலி தரத்துக்காக இடுப்பு முடிச்சில் பணத்தை தேட ஆரம்பித்தார் சாமியார். ஆனால் ரிக்ஷாக்காரரோ அவருடைய காலடியில் கடந்தார். அப்படியே பேசினார், சாமி காசெல்லாம் வேணாம், நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்களேன், எழுந்துறியா, எதுக்கு காலெல்லாம் விழற? இப்போது உன் காலை நான் விழுந்தாதான் கணக்கு சரியாகும். ஏன்னா பரமாத்மா எனக்குள்ளேயும் இருக்காரு, உனக்குள்ளேயும் இருக்கார் பாரு. பதிலோட சொன்னவர் சட்டுன்னு அவன் கால்லையும் விழுந்தார். ரிக்ஷாக்காரரால் எதுவுமே செய்ய முடியல. கண் கலங்கி போயிட்டாரு. நிமிர்ந்து எழுந்த சாமி அவருடைய தலையை வருடி கொடுத்தாரு. பிறகு, நீ நாளைக்கு காலைல வந்து என்னை பாரு, உனக்கு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன், அதை நீ தினமும் செஞ்சினா வண்டி இழுக்கும் போது உனக்கு கஷ்டமாகவே இருக்காது என்ன அப்படின்னு சொல்லவும் அவனும் தலையாட்டினான். பிறகு திரும்பி காத்திருந்த சில பக்தர்களை பார்த்து சிரித்தபடியே மண்டபத்தில் போய் உட்கார்ந்தாரு. கணேசனும் ஐயனாரும் அவருக்கு பக்கத்துலேயே அவருக்கு சமமாக உட்காரதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டாங்க. பரவாயில்லப்பா, உட்காருங்க. இல்லை சாமி, இருக்கட்டும், 1 மணி நேரத்தில் என் வாழ்க்கையவே மாற்றிட்டீங்க, நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயனார் உடஞ்சி போய் கண் கலங்கினான். கலங்காத போ, இப்போ இருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சு. கிட்டத்தட்ட உனக்கு யோகம் தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். நான் சொன்னாலும் சொல்லனாலும் நீ எனக்கு குரு தான். இனிமே நீ எனக்கு மட்டும் குரு இல்லை, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சண்டியருக்கெல்லாம் குரு. அவங்கள தப்பு பண்ண விடாமல் உழைக்கவை போ. என்னது, நான் குருவா? எப்படி சாமி? நீங்கள் என்னென்னமோ செஞ்சீங்க, எதை வச்சு செஞ்சீங்கன்னு புரிஞ்சுக்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. நீங்கள் சும்மா குருன்னு சொன்னால் எப்படி? குரு தான், எல்லாம் புரியும், போக போக ஒவ்வொன்றா புரியும், கவலைப்படாத, கிளம்பு. இந்த நிமிஷம் பங்காருன்றவன் பணத்தோடு உன்னை சந்திக்க கிளம்பி இருப்பான், அதை வாங்கி உன் முதலாளிகிட்ட திருப்பி கொடு. அப்படியே அந்த தலைவனை, அதாவது அந்த முத்துலிங்கத்தை பார்த்து பேசு. இன்னும் நீ எது பேசினாலும் அவன் கேட்பான். அவன்னு இல்லாமல் எல்லாருமே உன் பேச்சை கேட்பாங்க. சாமியார் சொல்லவும், எப்படி சாமி, எப்படி? நான் சாதாரண மனுஷன் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை எதுவுமே எனக்கு தெரியாதே. ஐயனார் சொன்னான். அதான் சொன்னனே, உனக்கு எல்லாம் தெரிய வரும், ஒவ்வொன்றா தெரியும், கிளம்பு. என்னை பார்க்க நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. சாமியார் சொன்னார், சாமி நீங்கள் சொல்லி கொடுக்காம இது எப்படி சாமி நான் தெரிஞ்சுக்க முடியும்? நம்பு, தெரிய வரும்னா தெரிய வரும், கிளம்பு. நேரமாகுது பாரு. அவனை அனுப்புறதுலேயே அவர் குறியாக இருக்கவும் கணேசனுக்கு புரிஞ்சது போல், ஐயனாரு சாமி சொல்கிறார்ல, நீ கிளம்பு. அவர் சொன்னார்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அவனை பிடிச்சி இழுத்தான். ஐயனாரும் கிளம்பினான். ஆனால் அரை மனசோட. அவன் திரும்பி வர வழியெல்லாம் பாரில் சாமியார் செஞ்ச சாகசங்களும் ரோட்டில் அவர் செஞ்ச சாகசங்களும் மனசுக்குள்ளே சுழல ஆரம்பிச்சது. வழியில், கணேசா எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குடா, எப்படிடா ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியும்? இதெல்லாம் மனுஷ செயலா இல்லை மாயஜாலமா? கணேசன் கிட்ட ஐயனார் ஆச்சரியத்தோடு கேட்டான். அத்தியாயம் 6.
சர்ன்னு எங்கிருந்து கிளம்புன அம்பு போல ஐயனார் வீட்டுக்கு முன்னாடி ஜீப்புகளும் காருகளும் வந்து நின்றுச்சு. அதுலேருந்து திபு திபுன்னு பல பேர் இறங்கினாங்க. குறிப்பாக பான் பராக்க சதா மென்னபடி கழுத்தில் தாம்புக்கிரி கணத்துக்கு தங்க சங்கிலி போட்டிருந்த முத்துலிங்க தாதாவும் அதில் இருந்தான். அவனை சுற்றி அவனுடைய அடிவருடிகள், அதுலேயும் பிரதானமாக பங்கார தான் இருந்தான். முன்னால் நடந்தபடி முத்துலிங்கம் பார்த்துக்கிட்டே போனான். அவனை பார்த்ததும் தெருவே புத்து பாம்பு போல உள்ளடங்க ஆரம்பிச்சுது. தெருவில் ஒரு காக்கா கூட இல்லை. ஐயனார் வீட்டில் அவனுடைய அம்மா கிழிஞ்ச துணிகளை தச்சிக்கிட்டு இருந்தாங்க. 3 சகோதரிகளும் ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்தாங்க. திபு திபுன்னு முத்துலிங்கம் வரதை பார்த்ததும் மயங்கி விழாத குறையா 4 பேரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அம்மா, குருசாமி இல்லைங்களா? முத்துலிங்கத்துக்கு முன்னாடி வந்த பங்காரு கையை கட்டிக்கிட்டு ரொம்ப பணிவாக கேட்டான். சில நேரங்களில் வில்லன்கள் இப்படி பணிவனுடைய சீக்கிரமாக நடிக்கிறது கூட ஒரு மனரசம் தானே. மூத்தவ சகுந்தலா அவள் நடிக்கிறத நினச்சிக்கிட்டு மருண்ட விழிகளோட, நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா. நம்ம தம்பி தானுங்க, அவர் பணத்தை கொடுக்க வந்திருக்கோம். அப்படியே தம்பியை பார்க்க ஆசைப்படுறாரு அண்ணன். அவன் பேச்சோட ஐயனார் திருட்டு கொடுத்த தோல் பைய பணிவா அவங்க முன்னாடி நீட்டினான். அந்த நிமிஷம் ஒரு புலி எதுக்காக இப்படி பூனை விஷம் போடுது அப்படின்ற கேள்விதான் 4 பேருக்குள்ளேயுமே இருந்துச்சு. அந்த பைய கை நீட்டி வாங்கக்கூட அவங்க 4 பேருக்குமே பயம். யோசிக்காதம்மா, வாங்கிக்கோங்க, இதில் 50,000 மட்டும்தான் இருந்துச்சு, அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம், வாங்கிக்கோங்கம்மா. பங்காரு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். முத்துலிங்கமும் அந்த ஓட்ட வீட்டை பார்வையால் அளக்க ஆரம்பித்தான். வாய் மட்டும் பான் பராக்க கிரைண்டர் கணக்காக அரைச்சிக்கிட்டே இருந்தது. அம்மா, வாங்கிக்கோங்க, மறுபடியும் பங்காரு குழஞ்சபடி கேட்டான். நீங்களா திரும்ப தரீங்க? கன்னியம்மா எப்படியோ அந்த கேள்வியை கேட்டுட்டா. ஆமாம்மா, நாங்களே தான். எங்களுக்கு இனிமே தம்பி தாம்மா எல்லாம். இந்த பணம் மட்டும் இல்லை, நாங்கள் இனி வாங்க போகிற எல்லா தண்டல் பணமும் தம்பிக்கு தான். தம்பி பார்த்து எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குதோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். கன்னியம்மாளுக்கு பகீருனுச்சு. வந்தவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க? கத்தி போய் வாழ் வந்த கதையா என்ன இதெல்லாம்? குழம்பி போனான். உன்னுடைய 3 பெண்களையும் திரும்ப பார்த்து உள்ள போங்கடி அப்படின்னு சொன்னான் வேகமாக. ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு அவளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. ஆனால் பங்காரு பரிதாபமாக முகத்தை வச்சுக்கிட்டு கன்னியம்மாலே பார்த்தான். அவனுக்கு பின்னாடி புதர் போல தாடி மீசையோட கைலி கட்டோட கோடு போட்ட பட்டன் போடாத சட்டையுமா பல ரவுடிகள். சிலர் கையில் அரிவாள் இருந்துச்சு. ஒருத்தன் நூலை சுற்றி அவிழ்க்கிற மாதிரி சைக்கிள் செயினை சுற்றி வச்சுருந்தான். அதே சமயம் வீட்டுக்கு சொற்ப தூரத்தில் ஐயனாரும் கணேசனும் வந்திருந்தாங்க. ஐயனார் நடந்து வரும்போதே ரிக்ஷாவை இழுக்கும் போது சாமியார் இழுத்து மூச்சு பிடிச்ச மாதிரியே கையை ஆவேசமாக வீசிக்கிட்டே வந்தான். என்னடா பண்ணுற? சாமி மூச்சு பிடிச்சி வண்டியை இழுத்தாரல்ல, அதான் செஞ்சு பார்த்தேன். அடேங்கப்பா, பார்த்ததுமே நீ கற்றுக்கிட்டியாக்கும். கணேசன் கிண்டலாக கேட்டான். அது அவர் கற்றுக்க எங்கெல்லாம் போனார் தெரியுமா? எங்கெல்லாம் போனார்? எனக்கு தெரிஞ்சு அவர் போகாத மலையே இல்லை. குறிப்பாக இமயமலையில் மட்டும் பல வருஷம் இருந்திருக்காரு. குளிர் ஆளை சாப்பிட்ற இடம் அது. அங்கே சாமி வெறும் கோவணத்தோடு தான் இருந்திருக்காரு, தெரியுமா உனக்கு? கணேசன் சொல்லவும், அப்படியா? அது என்னமோ தெரியலடா, அவர் எனக்குள்ளே புகுந்துக்கிட்டு மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அதான் உன்னையே குருன்னு வர சொல்லிட்டாருல்ல. அதான்டா புரியல கணேசா. வெளியில் யார்கிட்டையாவது சொன்னால் சிரிக்க மாட்டாங்கடா. அவன் கேட்கவும் கணேசன் சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு இருந்த பாதையில் லாரி ஒன்று ஸ்டார்ட் ஆகாமல் சில பேர் அதை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. லாரி முழுக்க நிறைய இரும்பு சாமான்கள். தள்ள முயற்சி பண்ணவங்க 4 பேர். அவங்களுக்கும் வியர்த்து ஒழுகி போயிருந்தது. கணேசனையும் ஐயனாரையும் பார்த்துட்டு ஒருத்தன் கிட்ட வந்து, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டான். கணேசனும் மறுக்காமல் லாரோட பின்புறம் போய் டயரை ஒட்டி நின்றுக்கிட்டு தள்ள தயாரானான். ஐயனாரும் பக்கத்தில் வந்து நின்று தள்ள தொடங்கினான். ஆகட்டும், ரெடி, ரைட். காக்கி சட்டக்காரன் குரல் கொடுக்கவும் லாரி லேசாக அசைஞ்சு நகர ஐயனாருக்குள்ள திடீர்னு ஒரு ஆவேசம். காதுக்குள்ள யாரோ ஒருத்தர், உபானத்தில் போ, மூச்சை இழு, கண்ட தரணையில் நிறுத்து, எதையும் சிந்திக்காத, நீ இப்போ ஒரு மலையை அசைக்க போகிற, அதை அப்படியே தூக்கி வீச போகிற அப்படின்னு ஒரு குரல் கேட்ட மாதிரி இருக்கவும் அவனும் மூச்சை காற்ற ஆவேசமாக உள்ளே இழுத்து கண்களை மூடிக்கிட்டு
அவன் மார்புக்கூட்டுக்கு கீழே கொண்டு போய் ஒட்டுமொத்த உடம்பையும் விரைப்பாக்கி 2 உள்ளங்கைகள்லையும் உச்சபட்ச அழுத்தத்தை கொடுக்கவும் லாரி படுவேகமாக ஓட ஆரம்பிச்சது. அந்த குரல் மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்தவும் அவனுக்குள்ள ஒரு வேகம். ஒரு கட்டத்தில் அவன் கூட லாரியை தள்ள வந்தவங்க எல்லாமே ஓட முடியாமல் அப்படியே உதிர்ந்து விழ அவன் ஒருத்த மட்டும் லாரியை தள்ளிபடியே ஓடிக்கிட்டு இருந்தான். லாரியும் ஸ்டார்ட் ஆகி புகை சீற்றத்தை கக்கியபடியே பிரேக் அடித்து நின்றுச்சு. காக்கி சட்டைக்காரன் ஓடி வந்தான். பயங்கர வியப்போட பார்த்தான். ஐயனாரோ குளத்துல குளிச்சுட்டு ஈரம் சொட்ட வந்தவன் மாதிரி இருந்தான். என்ன சார் நீங்கள் ஒத்த ஆளாக இப்படி ஒரு தள்ளிட்டீங்களே, என்னால் நினச்சே பார்க்க முடியலைங்க. கணேசனும் அப்போ ஓடி வந்து சேர்ந்தான். ஐயனார், என்னடா இது, நீ பாட்டுக்கு பிசாசாட்டம் லாரியை தனியாக தள்ளிட்டு போகிற? அவனும் பெருமூச்சு விட்டபடி கேட்டான். நான் எங்கடா தள்ளினேன்? என் காதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மூச்சை இழு, உபானத்தில் போ, கண்ட தரணையில் மனசை வைன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நானும் பிடிச்சி ஒரே தள்ளு. ஆனால் அது இவ்வளோ வேகமாக ஓடுன்னு எனக்கே தெரியலடா. ஐயனார் சொல்லி முடிக்க லாரிக்காரன் ஒரு நன்றியோட புறப்பட்டு போனான். ஆனால் கணேசன் முகத்தில் ஒரு புதுவிதமான சிந்தனை. நடா கணேசா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா, சாமி சொன்னார்ல, அதெல்லாம் எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு வரும்போதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீ பேசின பிறகு தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னடா புரிஞ்சுது உனக்கு? டேய், நீ கொடுத்து வச்சவன்டா. எனக்கு பல வருஷமாக சாமி தெரியும், ஆனால் அவரோட கருணை எனக்கு கிடைக்கல. ஆனால் நீ அப்படி இல்லைடா, அவர் உனக்குள்ளே முழுசாக ஐக்கியமாயிட்டார்னு எனக்கு தோணுது. உளராதடா. நான் உளரலடா, சத்தியமாக சொல்கிறேன். 5-6 பேரால் ஒரு அங்குலத்துக்கு கூட அந்த லாரியை தள்ள முடியல. நீ ஒருத்தன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்கார மாதிரி எப்படி திரும்ப தள்ளிட்டு ஓடின? உனக்கு இன்னுமாடா புரியல? அப்போது காதில் கேட்டது அவருடைய குரல் தானா? இந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்போ எதுக்கு? அதான் அவரே சொல்லிட்டார்ல, போக போக உனக்கு எல்லாம் புரியும். இன்னும் எவ்வளோ இருக்கோ. கணேசன் வியக்கவும் ஐயனார்கிட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனை. வியர்வையை வழிச்சு விட்டபடி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். தெருமுனைக்கு வந்தப்போ அவனுக்கு சிலிர்னு இருந்துச்சு. ஏன்னா வீட்டு வாசலில் கார்களும் ஜீப்புகளும் அவனை பயமுறுத்துச்சு. ஐயனார், சாமி சொன்ன மாதிரி அந்த பங்காரு வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாடா சீக்கிரம். 2 பேரும் வேகமாக நடந்தாங்க. தெருவில் ஒரு காக்கா கூட இல்லை. எல்லாம் வந்திருக்கக்கூடிய கோஷ்டியோடைய எதிரொலி. கணேசா, பயமாக இருக்கடா. அந்த பங்காரு வீட்டில் யாரையும் எதுவும் பண்ணாமல் இருக்கணுமே. பயப்படாமல் வா. உன்னை நம்பு, சாமியை நினச்சிக்கோ, எல்லாம் நல்லது நடக்கும். சீக்கிரமாக வா. 2 பேரும் ஓட்டமும் நடையமா வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்ததை ரவுடி பட்டாளமே பார்த்துச்சு. அண்ணே, குருஜி வந்துட்டாருனே ஒருத்தன் அலறினான். உள்ள வீட்டு வாசப்படியில் முத்துலிங்கம் தாதா நாற்காலி போட்டு உக்காந்துட்டு இருந்தான். பக்கத்தில் பங்காரு. வாசல் படியில் கன்னியம்மன் நின்றுட்டு இருந்தா. ஐயனார் வரவும் அவள் பதற்றமடைய தொடங்கினா. ஐயா, வாயா, எங்கேயா போயிட்ட? என்ன நடக்குது இங்கே? இவங்கெல்லாம் 1/2 மணி நேரமாக உனக்காக காத்துட்ருக்காங்க. மகனை பார்த்து பதற ஆரம்பிச்சா. ஐயனாரும் பங்காருவையும் முத்துலிங்கத்தையும் பார்த்தான். முத்துலிங்கம் பச்சை பாம்பை இற விழுங்கிறதுக்கு முன்னாடி எப்படி கூர்மையாக பார்க்குமோ அப்படி ஐயனாரையே பார்த்தான். கணேசன் துணிச்சலாக பேச ஆரம்பித்தான். என்ன பங்காரு, எங்கே வந்த? என்னங்கண்ணே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நம்ம குருக்கிட்ட அடித்த பணத்தை கொடுத்துட்டு போக தானே வந்திருக்கோம். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு அம்மா சொல்கிறாங்க. பணத்தை கொடுக்க வந்த, கொடுத்துட்டு போகிறதுக்கு என்னையா? இங்கே என்ன வேலை உனக்கு? கணேசன் அதட்டுற மாதிரி பேசினான். இல்லைண்ணே, தலைவர் குருஜியை பார்த்து பேசணும்னு சொன்னார், அதான். பங்காரு பணிவாதான் பதில் சொன்னான். அடிப்பட்டவன் பிளாஸ்டர் ஊட்டெல்லாம் போட்டிருந்தான். ஆனால் முத்துலிங்கமோ எந்த பதற்றமும் இல்லாமல் பான்பராக் பொட்டலத்தை பிரித்து உள்ளங்கையில் கொட்டி அதை ஊதியபடியே இருந்தான். என்ன விஷயம்? ஐயனார் துணியை வரவழிச்சிக்கிட்டு அவன் முன்னாடி நிமிர்ந்தான். முத்துலிங்கம் முன்னாடி யாரும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விரைப்பாக நின்னதே இல்லை. அவனுடைய வரலாறு அப்படி. 20 பேரோட கதையை முடிச்சிருக்கான். 40 வழக்கு இருக்குது. பல வருஷம் சிறைவாசம். உடம்புல ஏகப்பட்ட தழும்புகள். அதுலேயும் முகத்தில் இடது கன்னத்தில் 1. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பான்பராக்க வாயில் போட்ட முத்துலிங்கம் அந்த தழும்பை விரலால் நிருடியபடி ஐயனாரை பார்த்தான். கேட்குறேன்ல, என்ன விஷயம்? ஐயனாரும் போலி தைரியத்தில் பிடரிய உசுப்பினான். முத்துலிங்கம் நிதானமாக வாயில் நிரம்பிய பான்பராக் எச்சில் பளிச்சன்னு பக்கத்திலேயே துப்பிட்டு கையையும் தட்டி விட்டுக்கிட்டு எழுந்தான்.
ஐயனாருக்கு அடி வயிற்று புரட்ட தொடங்கிருச்சு. கேள்விப்பட்டேன், உன்னை பற்றி நிறையவே கேள்விப்பட்டேன். முத்துலிங்கம் பேச்ச ஆரம்பித்தான். அதுக்கு பாராட்டிட்டு போக தான்ப்பா வந்தேன். ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள், அதுவும் வத்தலும் தொத்தலமான கிழட்டு ஆள். என் ஆளுங்களை அடித்து பஞ்சராக்கி இருக்கான்னா அதுக்கு நிறைய தில்லு வேணும்ல, அதான் பாராட்ட வந்திருக்கேன். முத்துலிங்கம், உன் பாராட்டெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. இப்போ இடத்த காலி பண்ணு. அவசரப்படுறேனேண்ணா, இது ரொம்ப ஆபத்து. எனக்கா இல்லை உனக்கா? ஐயனார் நறுக்குன்னு கேட்டான். முத்துலிங்கத்துக்கிட்ட இப்படி யாரும் வசனம் பேசினதே கிடையாது. அவன் மீசை துடிச்சது. மறுபடியும் கன்னத்து தழும்ப தேய்ச்சி விட்டுக்கிட்டான். கோபத்தை அடக்கிக்கிட்டான். செயற்கையாக சிரிச்சான். சிரித்தபடியே, நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஊரில் ஒன்றை மாதிரி ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மதிச்சு உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்கிட்ட இப்படி திமிரா பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்லை ஐயனாரு. முத்துலிங்கம் தன் கூட்டத்தை பார்க்க அவங்க அவசரமாக ஒதுங்கி 2 பேரும் தனியாக பேச வழி செஞ்சாங்க. உன் வீரமும் வித்தையும் வீண் போகக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கேன். என்னை பார்த்தாலே பயப்படுற என் ஆளுங்களை உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி நீ பண்ணிட்ட. அப்படிப்பட்ட நீயும் நானும் சேர்ந்து நின்னா இந்த ஊர் மட்டும் இல்லை, இந்த நாடே நம்மளை பார்த்து பயப்படும். எலெக்ஷனில் போட்டி போடாமல் எம்எல்ஏ மந்திரியாகி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்களா நாட்டை ஆளாமல் தன்னிச்சையாக நாமளே ஆட்டி வைக்கலாம். தினமும் காலடியில் பணம் கொட்டும். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நான் போட்டுக்க மாட்டேனான்னு பல மந்திரிகளும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? ஆனால் நான் அவங்கள பெருசாக நினைக்கவே இல்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வித்தையை ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். என்ன சொல்கிற? கேள்வி அவங்ககிட்ட முடிஞ்சாலும் பார்வையோ கண்ணியம்மா மேலே விழுந்துச்சு. அவ கதறினா, ஐயனாரு வேண்டாண்டா, இவங்க சவகாசமே வேணாம். இவங்கெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க, ஏன் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு தாய்க்கு உரிய பயத்தோட கண்ணியமாக பேசினா. அம்மா, நீங்கள் சும்மா இருங்க. ஐயனாரை பற்றி உங்களுக்கே தெரியாது. அவன் 16 வருஷம் படாத பாடுபட்டு பல யோக சித்திகளை அடைஞ்சவன். சுண்டு விரலால் யானையே சாகடிச்சிருவான். ஆனால் இதை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தான். எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு இவன் மேலேயே இவங்க கை வைக்கவும் இவனால் சும்மா இருக்க முடியல. அதான் இவங்க எல்லாத்தையும் புரட்டி எடுத்துட்டான். இவங்க பயந்து போய் இங்கே வந்து நிற்கிறாங்க. கன்னிமாவை கட்டி போட சாமர்த்தியமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு நேராக முத்துலிங்கத்துக்கு முன்னாடி வந்து நின்னான் கணேசன். இதை பாரு, நீயும் உன் கூட்டமும் திருந்தணும். நீங்கள் உழைச்சி வேலை செஞ்சு பிழைக்கணும். அதுக்காக தான் உன்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கோம். இப்படி வந்து பேரம் பேசுறதுக்காகலாம் இல்லை. நாங்கள்லாம் மாற மாட்டோம், நாங்கள்லாம் இப்படி தான் இருப்போன்னு நீயும் உன் கூட்டமும் நினச்சிங்கன்னா என் நண்பன் ஐயனார் சார்பாக உனக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். அவ்வளோ பேரும் வருஷ கணக்கில் கோமாவில் படுத்த படுக்க இருக்கும்படி ஆகிடும். இதுதான் முதலும் கடைசியுமா ஐயனாரோட பதில். இப்போது நீ இடத்த காலி பண்ணுறியா? கணேசன் பேச்சோட பேச்சா முத்துலிங்கத்தை காரை நோக்கி போக சொல்லி கை காட்டினான். முத்துலிங்கத்தோட முகம் சூம்பி போச்சு. கண்ணில் செவ்வரிகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இடுப்பில் ஒளிச்சு வச்சிருந்த பிச்சுவா கத்தியை நோக்கி அவனோட கைகள் நீண்டு போச்சு. இது கவனித்த பங்காரு கிட்ட போய், தலைவா வேண்டாம், அவசரப்படாதீங்க. துப்பாக்கி தோட்டாவால் இவனை ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் பாட்டுக்கு பிச்சுவா எடுத்து குத்த போய் பதிலுக்கு குருஜி ஏதாவது அட்டாக் பண்ணார்னா அப்புறம் நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவீங்க. பேசாமல் வந்துடுங்க. பேச்சோட பேச்சா அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனான் பங்காரு. ஜீப்பும் கார்களும் அங்கேருந்து திரும்ப வேகமாக பறக்க தொடங்குச்சு. தெரு முழுக்க புழுதி படிய ஆரம்பிச்சது. கன்னியம்மா குழம்பி போயிருந்தா. ஓடி வந்து ஐயனாரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னடா நடந்துச்சு? சாமியாரை பார்க்குறதாண்டா போனீங்க. உன்னை பற்றி கணேசன் என்னென்னவோ சொல்கிறானேடா, என்ன விஷயம் அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டா. தெருவும் மெல்ல வெளியே வந்து ஆச்சரியமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா உள்ளே போய் பேசுவோம், எல்லாரும் பார்க்குறாங்க பாரு சொன்ன ஐயனார் அவங்கள அழைச்சிக்கிட்டு உள்ளுக்கு வந்தான். ஐயனாருடைய அக்காக்களும் அங்கே வந்து நிற்க நடந்த எல்லாத்தையும் விவரமாக சொல்லி முடித்தான். அப்போது இதெல்லாம் அந்த சாமியால் வந்த மாற்றங்களா? சகுந்தலா பெருமூச்சோட மோவாய்க்கு கையை கொண்டு போனான். ஆமாங்க்கா, அவர் பெரிய யோகி. வர்மம், சிலம்பம், சித்துன்னு பல விஷயங்கள் அவருக்கு அத்துப்படி. ஆனால் இது எல்லாம் இதனால் வரைக்கும் வெளிக்காட்டிக்காமல் இருந்தார். ஐயனாரை பார்த்ததும் பரிதாபப்பட்டு அதில் கொஞ்சம் வித்தியை காட்டினார். அதான் இங்கே அரண்டு போய் வந்துட்டானுங்க இந்த பயக.
இனி எந்த நாளும் இந்த பக்கம் தலை வச்சோடு படுக்க மாட்டாங்க. கணேசன் சொல்லவும், இல்லையப்பா, அவன் முறைச்சிட்டு போனதை பார்த்தா அப்படி தெரியலையே. கன்னியம்மா ரொம்பவே கவலைப்பட்டா. கவலைப்படாதீங்க, அப்படி ஏதாவது வாலாட்டினாலும் ஐயனாருக்கு சமாளிக்க தெரியும். என்னடா பேசுகிற, அவன் எப்படிடா சமாளிப்பான்? அவர் சாமியார், காடு மலைன்னு அலைஞ்சி 4 விஷயத்தை கற்று வச்சிருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும், எதையும் அவர் சமாளிப்பார். ஆனால் கணேசா, இவனுக்கு என்னடா தெரியும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அவன் சமாளிப்பான்? கண்ணியம்மா மறுபடியும் கவலைப்படவும், இல்லைம்மா, அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயனாருக்கு இதுதான் நல்ல காலமே ஆரம்பம்னு சாமியாரே சொல்லிட்டாரு. அதை நான் வர வழியில் ஒரு லாரி ரூபத்தில் பார்த்துட்டு தான் வரேன். ஐயனார் பெரிய அதிர்ஷ்டசாலிம்மா. சில பேர் தவம் இருப்பாங்கம்மா, ஆனால் அவங்க முன்னாடி எல்லாம் சாமி வரவே வராது. சில பேர் எதுவுமே செய்யாமல் எனக்கு என்னென்னு இருப்பாங்க. சொல்லப்போனால் சாமியாவது பூதமாவது அப்படின்னு திட்டக்கூட செய்வாங்க. ஆனால் அவங்க முன்னாடி தான் சாமி ஓடி வந்து நிற்கும். இதில் முதல் ரகத்துக்கு உதாரணம் நான், 2வது ரகத்துக்கு உதாரணம் ஐயனார். பேச பேச கணேசனுக்கு கண்ணீரை பெருகி வந்துருச்சு. இதை பார்த்ததும் ஐயனாருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. கணேசா, என்னடா, எதுக்கு அழுகிற? என்னால் அழாமல் இருக்க முடியலடா. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக கூட இருக்குது தெரியுமா? எப்படியோ உன்னால எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரி. அந்த முத்துலிங்கம் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேரம் பேசினானா கொஞ்சம் கூட பார்க்காத, தண்டிக்க தயங்காத. அதே நேரம் சாமியார் சொல்லியிருக்காரு, அவனை எந்த தப்பு தண்டாவுக்கும் போக விடாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சாமி அதனால தான் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். தேவையான எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கிளம்பினான் கணேசன். சகுந்தலாவும் சுசீலாவும் ஏதோ பாடம் கேட்ட மாதிரி உன்னிப்பாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடித்த பிறகு, சுசி, நடக்கிறதெல்லாம் என்னடி, கனவா இல்லை நிஜமா? அவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பித்தாங்க. அத்தியாயம் 7. தன்னுடைய ஓட்ட சைக்கிளில் பணப்பையோடு புறப்பட்ட ஐயனாரை தெருவே புது மரியாதையோடு பார்த்துச்சு. ஒரு பெரியவர் அவனை நிறுத்தி, ராஜா, அந்த தாதா கோஷ்டியை உண்டிலன்னு பண்ணிட்டியாமே, கேள்விப்பட்டேன். என்னால் நம்பவே முடியல. நீ நிஜமாவே பெரிய வீரன்தான் அப்படின்னு பாராட்டி கையை குலுக்கினாரு. ஐயனாருக்கு ரொம்ப பெருமிதமாகவும் கூச்சமாகவும் இருந்துச்சு. சாமியாரோட செயலுக்கு தனக்கு பாராட்டா? மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டான். அந்த பெரியவர் தொடர்ந்து புகழ் இடம் கொடுக்காதபடி அங்கேருந்து கிளம்பினான். தெருவில் சில குட்டி ரவுடிகள்லாம் இருக்காங்க. டீ கடைகளுக்கு வெளியே சிகரெட் இழுத்துக்கிட்டும் சத்தமாக சிரித்து பேசுகிறதும் போகிறவங்களையும் வரவங்களையும் கிண்டல் பண்ணுறதும் அவங்களுடைய பொழப்பு. ஆனால் இன்னைக்கு ஐயனார் சைக்கிளில் வரதை பார்த்ததுமே பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு வாயை திறக்காம கப்சிப்புன்னு ஆயிட்டானுங்க. பஸ் ஸ்டாப்பில் டீச்சர் அம்மா ஒருத்தர், ஐயனார், யூ ஆர் ரியலி கிரேட் அப்படின்னு கொஞ்சம் கத்தியே பாராட்டினாங்க. ஐயனாருக்கு சிறகு இல்லாமல் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. எதிரில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் செய்தி போயிருந்தது. ஐயனாரை பார்த்து மரியாதையாக ஒரு சல்யூட்டு அடித்தாங்க. இப்போ மட்டும் நாம் ஸ்டேஷன் போனால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் சரவண சிவம் என்ன பண்ணுவார்? ஐயனார் சைக்கிளை மிதித்தபடி தனக்குள்ளே கேட்டுக்கிட்டான். அவருடைய அலட்சியம், புகாரை பதிவு பண்ணாமல் இழுத்தடிச்சு பேசினது எல்லாமே அவருடைய ஞாபகத்துக்கு வந்து போச்சு. சைக்கிளை ஸ்டேஷனை நோக்கி செலுத்தினான். தோளில் குறுக்கு வாக்கில் தொங்கியபடி அவனுடைய கலெக்ஷன் பேக் இருந்துச்சு. ஸ்டேஷனை நெருங்கி வந்ததும் சைக்கிளை ஓரமாக நிறுத்திட்டு உள்ள நுழைஞ்சான். ஏட்டும் ஹெட் கான்ஸ்டபிளும் அவனை ஏதோ அபூர்வ ஜந்து மாதிரி பார்த்தாங்க. சப் இன்ஸ்பெக்டர் சரவண சிவம் ஐயனாரை பார்த்துட்டு முகத்தில் ஒரு தடுமாட்டத்தை காட்டினார். அவன் தன்னுடைய கலெக்ஷன் பேக்கை காட்டினான். அவங்கள கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே. நேராக சுற்றி வளைக்காம விஷயத்தை தொட்டான். எப்படியோ கிடச்சிருச்சில்ல, சந்தோஷம் அப்படின்னு சொரத்தை இல்லாமல் பதில் சொன்னார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். எனக்கு அப்படி தோணல சார். உங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. நீங்கள் சம்பளத்தை நம்பி பிழைக்கிறவர் கிடையாது. அந்த பொறுக்கிங்களுடைய மாமூலில் ஏகபோகமாக வாழ்ந்துட்டுருக்கவர் நீங்கள். தப்பு நடந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது, அப்படி தானே சார்? ஊரில் அமைதி வந்துட்டா உங்களுக்கு வேலையே இல்லாமல் போய்டும்ல. வழக்கமான மாமூலும் உங்களுக்கு வராது இல்லையா? ஐயனார் எகிர ஆரம்பிச்சிட்டான். சரவணசிவமும், தம்பி, நீ இடம் தெரியாமல் வந்து சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சீற்றத்தோடு பேசினார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தானே சார் சினிமாவில் வருது. நான் புகார் கொடுக்க வந்திருந்தப்போ உன் பணம் கிடைக்க நானாச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாமல் போயிட்டு வான்னு சொல்லியிருந்தீங்கன்னா
நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை யோசிச்சிங்களா சார் நீங்கள்? உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு எஜமானை பார்க்குற துர்பாக்கியமான கூட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள். அதை நீயும் கொஞ்சம் யோசிக்கணும். ஓ, அரசியல்வாதிகளை சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்குன்னு சட்டத்திட்டம் வரைமுறைன்னு எதுவுமே கிடையாதா சார்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது ரொம்ப சுலபம், ஆனால் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சார், சும்மா இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க சார். இங்கே நேர்மையாக இருக்க முடியாதுன்னு யார் சார் சொன்னால்? தப்பான அரசியல்வாதிகள்லாம் ஆட்சிக்கு வர வரைக்கும் எங்கள் வரையிலையும் நேர்மையாக இருக்க முடியாது தான். அப்போது ஏழையை கடந்து தவிக்க வேண்டியதுதானா? தப்பாக ஓட்டு போட்டு தப்பானவங்களை தேர்ந்தெடுத்தா தண்டனை இப்படி தான் கிடைக்கும். சார், இப்போ நீங்கள் தான் சினிமா வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க. எலெக்ஷனில் ஒரு ரவுடி தான் எம்எல்ஏவாக வரணும், இல்லை ஒரு கொலைகாரன் தான் எம்எல்ஏவாக வரணும்னு யாரும் தேடி பிடிச்சி ஓட்டு போடுறதில்ல. இவருக்கு போடுவோம், இருக்கிறதுலையே இவர் தான் பெட்டர், இவர் ஏதாவது நல்லா செய்வாரான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்பி தான் சார் ஓட்டு போடுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ மக்கள் ஓட்டு போட்டு பொறுப்புக்கு வரவங்க சொல்கிறத கேட்டு ஆட வேண்டியது எங்கள் கடமை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமாம், இந்த முத்துலிங்கம் என்ன பொறுப்பில் இருக்கான்னு அவனை கண்டுக்காமல் இருக்கீங்க? பொறுப்பில் இருக்கவங்களுக்கு வலது கையா இல்லை இடது கையா இருக்கிறவங்களும் பொறுப்பில் இருக்கிறவங்க தானே தம்பி. இப்போ கூட எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இந்த தொகுதியோட எம்எல்ஏ தான் மந்திரியாக இருக்கார். கூடிய சீக்கிரம் அவர் உன் வீட்டுக்கு வந்து நேரில் பார்க்க போகிறதாகவும் அவர் வருவாருன்னு நீ காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்படி வந்துட்டா உனக்கு என்ன கட்டுப்பட்டவன் தானே? இல்லைன்னா ஸ்டேஷனில் வந்து இப்படி ஆவேசமாக உன்னை பேச விடுவேனா? ஒரு கேஸை போட்டு உன்னை உள்ளே தள்ளி இருக்க மாட்டேன். சப் இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஐயனார் ஒரு வினாடி திக்கு முக்காடி போயிட்டான். என்னது, மந்திரி வந்து என்ன பார்க்க போகிறாரா? அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம் அவனுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆமாம், இந்த விஷயத்த உங்கள்கிட்ட யார் சார் சொன்னது? யார் சொன்னால் என்ன? அது நடக்க தான் போகுது. உன்னை பார்க்க வர்றாருல மந்திரி, அவர்கிட்ட சொல்லி நியாயம், நேர்மை, தர்மம், சத்தியம் இது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லு, சரியா? அப்புறம் அப்படியே எங்களுக்கும் ஒரு பரிபூர்ணமான சுதந்திரத்தை கொடுக்க சொல்லு. எந்த குறுக்கீடும் இல்லாமல் எங்களை வேலை செய்ய விட சொல்லு. உன்னால் அப்படி சொல்ல முடியுமா? சப் இன்ஸ்பெக்டர் சரவணசிவம் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டார். ஒருவேளை இந்த விஷயத்த நீ சொல்லி அவர் கேட்டு எங்களுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, அடுத்த 10வது நிமிஷம் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே முத்துலிங்க கோஷ்டி மட்டும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே எவெல்லாம் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து கம்பி எண்ணெய் வச்சிருவேன். என்ன புரியுதா? இன்ஸ்பெக்டர் சரவணசிவத்துக்கிட்டேருந்து ஒரு ஆழமான கோபம் பளிச்சுன்னு வெளியே எட்டி பார்த்துச்சு. ஐயனாருக்கு அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறதுக்கு மனசில்லை. அங்கேருந்து கிளம்பினான். ஒரு நிமிஷம், சப் இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டாரு. திரும்பினான். ஏதோ பயங்கரமான வித்தையெல்லாம் உனக்கு தெரியுமாமே, நீ உத்து பார்த்தாவே காகிதம் கூட பத்திக்குன்ற மாதிரி ரவுடி பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. என்னால் நம்ப முடியல. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ வித்து தெரிஞ்சவன்னா நேராக அவங்கக்கிட்ட போய் 2ல் 1 பார்க்காம எதுக்காக ஸ்டேஷன் வந்து புகார் கொடுத்த? அவர் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஐயனார் திணறினான். கற்பனையில் கூட இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்படி நம்ம பல நேரங்களில் பேசுவோம். ஐயனாரும் அப்படி தான் பேசியிருக்கான். அப்படி அவன் பேசின விஷயங்கள் தான் சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது அவன் ஞாபகத்துக்கு வந்து போச்சு. அதை இவர்கிட்ட வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? அப்படியே சொன்னாலும் இவர் தான் நம்புவாரா? யோசித்தபடி சிரித்தான். இந்த உலகத்திலேயே பல உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் சிரிப்பு. அதுக்கு ஈடாக வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சிரிப்புக்கான ஆழ்ந்த அர்த்தத்தை சரவணசிவம் புரிஞ்சுப்பாருன்னு நினச்சான். மறுபடியும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நகர்ந்துறது நல்லதுன்னு அந்த இடத்த காலி பண்ணான். சைக்கிளில் அவன் ஏறி போகிறத பார்த்துக்கிட்டே ஏட்டுக்கிட்ட சப் இன்ஸ்பெக்டரான சரவணசிவம் முணுமுணுக்க ஆரம்பித்தார். இந்த சித்து வேலை தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பித்துக்குழி மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு. அந்த ஏட்டும் எஸ்ஐயோட கருத்துக்கு ஆமோதிக்கிற மாதிரி கன்னத்தில் போட்டுக்கவும் செஞ்சார். இதை பார்த்ததும் எஸ்ஐக்கு கோவம் வந்துருச்சு. யோ, என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்டதும், இல்லை சார், தம்பி சிரித்ததுக்கு பின்னாடி பல அர்த்தம் இருக்குதுங்க, அதெல்லாம் நமக்கு புரியாதுங்க. இப்படி தாங்க சிங்கம்பட்டியில் ஒரு சாமியார் பிச்சை எடுத்து சாப்பிடுவார். அதுவும் எச்சு சோறு போட்டால் தான் சாப்பிடுவார். உட்கார வச்சு விருந்து போட்டாலும் அதை புறங்கையால் தள்ளிடுவார். ஏங்க நல்ல சாப்பாடை சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் இப்படி தான் சிரிப்பார். அவருக்கு எச்சு சோறு போட்டவங்க எல்லாம்
இப்போ லட்சாதிபதியாகவும் கோட்டீஸ்வரனாகவும் இருக்காங்க. இந்த தம்பி சிரிச்சப்போ எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்துச்சு. என்னையா சொல்கிற? அவன் என்ன ஆழம் பார்க்குறான்னு நான் நினச்சேன். நீ என்னடானா புதுசாக ஒரு சாமியாரை பற்றி சொல்லி எச்சி சோறு விருந்துன்னு குழப்பறியே. அப்படி இல்லை சார். அதே நேரம் ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன். இனி இந்த தம்பியை அவன் இவன்லாம் மரியாதை இல்லாமல் கூப்பிடாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இனி இந்த ஊர் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஸ்டேஷனில் தம்பியோட காலடி பட்டுச்சுல்ல, பாருங்க. உங்களுக்கு இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் ஆர்டர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஏட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தொலைபேசியும் அலற ஆரம்பிச்சது. சரவணசிவம் அதை எடுத்து காது கொடுத்தாரு. காதில் என்ன விழுந்ததோ தெரியல. முகத்தில் பலத்த மாறுதல். ரிசீவரை வச்சுட்டு, யோ உன் வாய்க்கு சக்கரை தாயா போடணும் அப்படின்னு சொன்னார். ஏங்க என்னாச்சு? எனக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் இப்போ ரெடியாக இருக்கான். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோனே வந்துச்சு. சரவணசிவம் சொல்லவும் ஏட்டு அதை கேட்டுட்டு கும்பிட்டபடி அயனாரப்பா அப்படின்னு சிரித்து போனார். வசூலுக்காக பழையபடி நகைக்கடைகளுக்கு போனப்போ ஐயனாரை பார்த்த முதலாளிங்கெல்லாம் பெருசாக கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் போய் உட்காரு அப்படின்னு அலட்சியமாக சொன்னவங்கெல்லாம் முதல் காரியமாக பணத்தை எடுத்து நீட்டினாங்க. சாமி, இன்னும் நீங்கள் இந்த வேலையை பார்க்க தான் வேணுமா அப்படின்னு சில பேர் கேட்கவும் செஞ்சாங்க. பதிலே சொல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பினா ஐயனார். சில பேர், தம்பி எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னபடி வெள்ளி டம்ளாரையும் மோதிரத்தையும் எடுத்து பரிசாக அவனுக்கு நீட்டினாங்க. அதை வாங்க மறுத்தப்போ கையில் வலுக்கட்டாயமாக அதை திணிச்சாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் கர்வமாக கூட அது இருந்துச்சு. மறுபக்கம் இது எதில் போய் முடிய போகுதோ தெரியலையே அப்படின்ற கவலையும் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. திரும்பி வரக்கூடிய வழியில் ஒரே கூட்டம். என்னாச்சுன்னு பார்த்தப்போ பகீர்னு ஆகிருச்சு. போர்வெல் போடுறதுக்காக தோண்டிய 50 அடி ஆழ குழியில் சின்ன குழந்தை ஒன்று விழுந்து அலறிட்டு இருந்தது. மேலே இருந்து பார்த்தப்போ தலை மட்டும் தெரிஞ்சுது. எல்லாரும் ஐயனாரை பார்க்கவும் அதில் சில பேருக்கு அவனுடைய பிரதாபம் தெரிஞ்சிருந்தது. தம்பி, நீங்கள் தாங்க காப்பாற்றுறோம். போலீஸுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கும் தகவல் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இது வரைக்கும் யாரையுமே காணோம். உள்ள குழந்தைக்கு ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு. குழந்தை மூச்சு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தையோட தந்தை கையை கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயனாரும் அதுக்குள்ளே எட்டி பார்த்தான். நீ நல்லா மாட்டிக்கிட்டடா அப்படின்னு ஒரு குரல் அவனுக்குள்ள. அவன் உடனே சாமியார் நினச்சான். சாமி, என்னை நல்லா மாட்டி விட்டுட்டீங்கல்ல சாமி, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கவும் செஞ்சான். திடீர்னு காதுக்குள்ள ஒரு மெல்லிய குரல், கவலைப்படாமல் பக்கவாட்டில் ஒரு குழியை தோண்டு, அப்பப்போ காற்றை உள்ளே இழுத்து குழிக்குள்ளே ஊதி விட்டுக்கிட்டே இரு, கண்ட மூலாதாரணையில் மனசை நிறுத்து, சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் இருந்தும் உன் கவனம் களையட்டும். கண்ட மூலாதாரணையில் மனசுக்குள்ளே வச்ச நிலையில் பஞ்ச வாயுக்களையும் உள்ளெழுத்து உன்னால் இப்போ உமிழ முடியும். அதில் ஆக்சிஜன்ற உயிர் ஆதாரமான வாயு இப்போ உன்னால் அதிகமாக உமிழவும் முடியும். அதே நேரம் பிராணபலம் கொண்ட கார்பன் டை ஆக்சைடை, அதாவது அபான வாயுவை உனக்குள்ள சூட்சம நாடையில் நிரப்பு. அதனால் உன்னோட கைகளுக்கு பலம் அதிகரிக்கும். அது வேகமாக குழியை தோண்ட உனக்கு உதவி செய்யும். ஐயனார் தனக்குள்ள உரிச்ச குரலை கேட்ட உடனே செயலில் இறங்கினான். பக்கத்தில் ஒரு இரும்பு குழாய் இருந்துச்சு. அதனுடைய உட்பாகத்தில் தலை நுழைக்கலாம். அவ்வளோ பெரிய துவாரம் காணப்பட்டுச்சு. அந்த குழாயை கையில் எடுத்தவன் போர்வெல் குழிக்கு 10 அடி தூரத்தில் அதை வச்சு குழியை குடைய ஆரம்பித்தான். 2 கைகளால் குழாயை பிடிச்சிக்கிட்டு தரையில் அதை அமைக்கினான். வழக்கமாக கூரான கடப்பார முனைகளை வச்சு நெம்பியும் ஆட்டியும் தான் பள்ளம் தோண்ட முடியும். ஆனால் குழாயோ அவனுடைய பலத்துக்கு முன்னால் அதுக்கு அவசியமே இல்லாதபடிக்கு பூமிக்குள்ளே படு வேகமாக இறங்கிட்டு இருந்தது. கூட்டமே கண்களை காது வரைக்கும் விரித்து வச்சுக்கிட்டு அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தது. ஐயனாருடைய உடல் குளிச்ச மாதிரி வியர்த்து போச்சு. ஒரு கட்டத்தில் சட்டையை கழற்றி எரிஞ்சவன் அப்படியே படுத்து குழிக்குள்ள தண்ணீரை உமிழற மாதிரி காற்றை ஊதினான். ஒரு சுழல் காற்று சூழல் இடத்துல குப்பைகள் பறக்கிற போல அங்கே புழுதி கிளம்பினாலும் அவனுடைய வாயிலிருந்து வெளியேறக்கூடிய காற்று கீழே குழியில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் போய் அதுக்கு ஏற்பட்ட மூச்சு திணறலை கொஞ்சம் போக்குச்சு. துவண்டு போய் அழக்கூட இயலாத இறந்த அந்த குழந்தை இப்போ தெம்போட அண்ணாந்து பார்த்துச்சு. திரும்பி வந்தவன் திரும்பவும் குழாயை பயன்படுத்தி அதை அமுக்கி அசைச்சி குழியை தோண்ட ஆரம்பித்தான். அப்படி அவன் செய்யும் போது சுற்றி இருக்கக்கூடிய சில பேரை பார்த்தான். அவனுடைய பார்வை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு
அந்த குழியில் இருந்த மண்ணை அவங்களும் மலை மலைன்னு வார தொடங்கினாங்க. பல வீடுகளிலிருந்து அண்டா குண்டாக்கள் எல்லாம் படையெடுத்து வந்து அந்த மண்ணை வாரி விலக்கி வச்சுது. ஒரு நிமிடத்தில் ஒரு அடின்ற கணக்கில் குழி ஆழமாகிக்கிட்டே போச்சு. புத்திசாலித்தனமாக அதை அப்படியே வளைச்சி வலைக்குழியாக்கிக்கிட்டே போனான் ஐயனார். ராட்சசன் ஒருத்தன் குழி தோண்டினா எப்படி இருக்குமோ பார்க்குறவங்களுக்கு அப்படி இருந்தது. பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயும் அப்படி ஒரு மிரட்சி. ஒரு கட்டத்தில் வேடிக்கை பார்க்குறவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. குழியும் குழந்தை இருக்கக்கூடிய இடத்த நெருங்கி வந்துருச்சு. 2 பேர் இறங்கலான்ற அளவுக்கு 1 மீட்டர் விட்டத்தில் பல நாட்கள் முயற்சி பண்ணி தோண்ட வேண்டிய குழியை சில மணி நேரங்களில் முடிச்சிட்டான். அந்த குழிக்குள்ள பொறுமை இழந்த குழந்தையோட அப்பாவை இறங்கினாரு. அதனுடைய அடிபாகத்தில் படுத்தபடியே குழந்தைய நோக்கி நகர்ந்து போய் குழந்தைய நோக்கி கையை நீட்டினாரு. அந்த பெண் குழந்தையோடைய கொத்தான தலைபாகம் கையில் உரசவும் முடிக்கற்றைய ஆவேசத்தோடு ஒன்று திரட்டி அப்படியே குழந்தைய மேலே தூக்கினாரு. குழந்தை மயக்கமாக இருந்தது. காற்றும் தாராளமாகி போனதால மூச்சு திணறல் சுத்தமாக இல்லை. குழந்தை அப்பாவோட கைக்கு வந்ததும் எல்லாரும் கை தட்டினாங்க. சுமார் 10 பேர் குளிச்சதை போல வேர்வையில் இருக்க அப்படியே ஐயனாரை அவங்களுடைய தோளுக்கு தூக்கி ஆரவாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையோட அப்பா குழந்தையோட மேலே வந்த அடுத்த நொடியே ஐயனார் அந்த குழந்தைய வாங்கி தான் மடியில் போட்டுக்கிட்டு காதுக்குள்ளே ஒலிக்கும் குரலுக்கு ஏற்ற மாதிரி இடது மூக்கு துவாரத்தில் மூச்சை உள்ளெழுத்து மெல்ல வாய் வழியா அவருடைய முகத்தில் ஊதி அதுக்கு பிராணசக்தியை ஏற்ற ஆரம்பித்தான். கூட்டம் இந்த காட்சியை அபூர்வமாக பார்த்துச்சு. குழந்தை 3வது நிமிஷமே கண் திறந்தது. குழந்தை கண் திறந்ததும் தம்பி அப்படின்னு உணர்ச்சப்பட்ட அந்த குழந்தையோட அப்பா தம்பி அப்படின்னு கத்தியபடியே ஐயனாரை கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கிட்டாரு. அதே சமயம் ஒரு சைரன் சப்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. போலீஸ் ஜீப்பும் ஃபயர் இன்ஜினும் அந்த கூட்டத்துக்குள்ளே வேகமாக உள்ளே வந்துச்சு. திபு திபுன்னு அதுலேருந்து குதிச்சவங்க ஓடி வந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. வந்தவரில் கமாண்டிங் ஆஃபீஸர் பொறுப்பில் இருந்தவர் குழியை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரு. இந்த தம்பி ஒத்தால குழியை தோண்டி குழந்தைய காப்பாற்றிட்டாரு. நாங்களும் அவருக்கு ஒத்தாசை பண்ணினோம். கூட்டத்தில் இருந்த நபர் ஒருத்தர் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட நிலைமையை விளக்கி சொன்னதும் அவர் மேலும் பிரமிச்சு போய் ரியலி இது ஒரு மிராக்கல் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு குழியை இவர் ஒருத்தர் தோண்டினாரா? ஆமாம், அதுவும் அதை கிடக்குது பாருங்க அந்த குழாயால். குழாயை பார்த்த அதிகாரி அதை நெருங்கி போய் பார்த்து வியப்பில் நெத்தியை தேய்ச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இட்ஸ் இம்பாசிபிள், நம்புற மாதிரி எதாவது சொல்லுங்களேன். அதான் சொல்கிறோமே, உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இது மிராக்கல் தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ தம்பி இங்கே வந்தார். அவர் காட்டின வேகம் அசாத்தியம். அவர் சாமானியமான மனுஷன் இல்லைங்க. அவருக்குள்ள ஒரு யானை பலமே இருக்குது. புத்தியிலையும் அவர் சூரியன். அப்பப்போ காற்றை ஊதி ஆக்சிஜன் கூட குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி சப்ளை பண்ணார். அந்த கமாண்டிங் ஆஃபீஸருக்கு இன்னும் அதிர்ச்சி குறையவே இல்லை. எப்படி 10 பேர் ஆளுக்கு ஒரு புக்லைனை வச்சு போராடினா கூட 50 அடி ஆழமுள்ள இந்த குழியை தோண்ட பல மணி நேரம் ஆகிருக்கும். ஆனால் சில மணிகள்லேயே அவர் ஒண்டியாக அதுவும் கைகளாலே தோண்டி இருக்காருன்னா இது என்னால் நம்பவே முடியலைங்களே. ஆனால் நம்பி தான் சார் ஆகணும். இந்த குழியை அவர் ஒண்டியாக தான் தோண்டினார், அதுவும் கைகளால் தான் தோண்டினார்ன்றதுக்கு இங்கே நிற்கிற இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சாட்சி. அவர் சொல்லவும் ஆஃபீஸர் மறுபடியும் நெற்றியை தேய்ச்சி விட்டுக்கிட்டாரு. ஐயனார் எழுந்து கையை உதறிக்கிட்டு கழட்டி போட்டிருந்த சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டான். ஆஃபீஸர் அவனை நெருங்கி கை குலுக்கிறதுக்கு கையை நீட்டினாரு. அவன் களைப்போட சிரித்தான். அதே சமயம் கேமராக்கள் அவனை சூழ்ந்துக்கிட்டு ஃப்ளாஷுகளை வெளியிட ஆரம்பிச்சுது. பத்திரிக்கைக்காரங்களும் லோக்கல் டிவி சேனல் கேமராக்களும் முண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிவி செய்தியாளர் ஐயனார் முன்னாடி மைக்கை நீட்டினார். சார், இது மனுஷ சக்தியா இல்லை வேற ஏதாவதா கேள்வி கேட்டார். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? மனுஷங்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய சக்தி மனுஷ சக்தி இல்லாமல் வேற என்ன? இல்லை, உங்ககிட்ட அபூர்வமான சக்தி இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது அதனுடைய வேலையா மறுபடியும் கேட்டார். என்கிட்ட அபூர்வ சக்தியெல்லாம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கோ இல்லை அவர்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தாங்க என்கிட்டையும் இருக்குது. எப்படின்னு விளக்கமாக சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் அப்போது அவன் காதில் ஒழிச்சுது. போக வாழ்க்கையை விட்டுட்டு யோக வாழ்க்கைக்கு எல்லாரும் திரும்பினோன்னா இது சாதாரணமான விஷயமா மாறிடும். ஐயனார் அப்படியே அதை சொன்னான். யோக வாழ்க்கைன்னா என்ன?
விளக்கமாக சொல்ல முடியுமா? அடுத்த கேள்வி வந்துச்சு. அதுக்கும் பதில் அவன் காதில் ஒழிச்சுது. அதை அவன் அப்படியே சொன்னான். ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தி எவ்வளோன்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மனசு கட்டுப்படணும், உடம்பு கட்டுப்படணும். காதில் ஒழிச்சதை அப்படியே சொன்னான். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் யோகாசனம் கற்றுக்கணுன்றீங்களா? யோகாசனம் பண்ணினா மனுஷனுக்கு அபாரமான சக்தி கிடைச்சிருமா என்ன? அடுத்த கேள்வி வந்துச்சு. யோகாசனம் பண்ணினா முதல்ல உடம்பு கட்டுப்படும், அப்புறம் வலுப்படும், அதன் பிறகு சூட்சமங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். பெரிய பாறையை 2 கடப்பாறையால் நெம்புகோல் தத்துவப்படி அசைக்கிற மாதிரி தான் பல சூட்சமங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா தெரிய வரும். இல்லையே, எவ்வளவோ யோகாசனம் பண்ணுறவங்க சராசரி மனித சக்தியோடு தானே இருக்காங்க. அவங்க அதிக நோயால் தாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் யானை பலம் இருக்கிற மாதிரியே நாங்கள் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லையே. அடுத்த கேள்வி அந்த நிருபர்கிட்டேருந்து வந்துச்சு. இங்கே யானை பலம்னு நீங்கள் சொல்கிற ஒன்று நிஜமான பலமே இல்லை. ஒரு குழியை தோண்டினதை இப்போ உலக மகா சக்தியாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுக்கு அவசியமே இல்லை. களைப்பே தெரியாமல் இடைவிடாமல் வேலை செஞ்சு முடித்ததால தான் இது சாத்தியமே ஆச்சு. அதுக்காக என்னால் ஒரு மலையை தூக்க முடியுமான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது குதர்க்கமான கேள்வி. அதே நேரம் யோகத்தில் மலையை தூக்கவும் முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை பெருசாக்கணும், அதாவது விஸ்வரூபம் எடுக்கணும். விஸ்வரூபம் எடுக்க பஞ்சபூதங்களோட உதவி ரொம்ப அவசியம். பஞ்சபூதங்களை நம்ம கட்டுப்படுத்தி ஆளை கற்றுக்கிட்டோன்னா அது ரொம்பவே சாத்தியம்தான். இதை தான் ராமாயணத்தில் அனுமான் செஞ்சார். சஞ்சீவி மலையையும் சாதாரணமாக தூக்கிக்கிட்டு பறந்தார். மகாபாரதத்தில் கண்ணபிரான் கோவர்தனகிரியை சுண்டு விரலால் தூக்கி ஆடு மாடுகளை மழையில் நனையாமல் காப்பாற்றினதும் இதனுடைய அடிப்படையில் தான். இதை மாயாஜாலனோ தெய்வ சக்தினோ நம்ம புத்தி சொல்கிறது ஒரு விதமான அவசரம். அப்படி பார்த்தா உள்ளங்கை அளவுள்ள ஒரு அணுகுண்டை வச்சு ஒரு நாட்டையே அழிக்கிறதும் மாயாஜாலம் தானே. ஒரு புள்ளி அளவுள்ள சின்ன விதையில் ராட்சச மரமே ஒளிஞ்சிருக்கிறதும் அதே மாயாஜாலம் தானே. ஐயனார் ஒரு மேடை பேச்சாளன் போல பேசிக்கிட்டே போகவும் அவனோட பேச்சை கேட்டு கூட்டமே ஆர்ப்பரிச்சுது. அந்த ஆஃபீஸர் விக்கிச்சு போய் நின்றுட்டாரு. சில பேரோட காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் ஓடி வந்து ஆரத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் சப் இன்ஸ்பெக்டரான சரவணசிவம் அங்கே வந்தார். தூரம் நின்ற நிலையில் அவருடைய விளக்கங்களையும் அவர் கேட்டுட்டு இருந்தார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார். இவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது, ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி தான் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு இல்லை. உலகத்தில் விளங்காத புதிர்கள் எவ்வளவோ இருக்குது. இவன் அதை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். விளங்காத வரைக்கும் அது பொய், மாயாஜாலம், அசாத்தியம், கற்பனை அப்படின்னு சொல்கிறது தான் மனித இயல்பு. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அது சர்வசாதாரணமாக கையாளுறது மனித இயல்பு. முதலாக நீராவி ரயில் இன்ஜினை கண்டுபிடிச்ச பிறகு பெட்டிகளோட ஊருக்குள்ளே வந்துச்சான். அதை பார்த்த மக்கள் எல்லாருமே இது இரும்பு ராட்சசன்னு சொல்லி பயந்து ஓடினாங்களாம். அதே ரயிலுக்குள்ளே இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்ததும் பயந்து ஓடின அந்த ரயிலுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கைகளாலையும் பேனாவாலையும் கிறுக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு சக்தி மெய்ஞானத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். எப்போ அது விஞ்ஞானத்துக்குள்ளே வந்துருச்சோ அது சாதாரணமாகி போயிடும். இன்றைக்கி செல்ஃபோனை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக கழிவறையில் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் அந்த செல்ஃபோனை நம்ம அப்படியா பார்த்தோம்? பிறகு இந்த செயல் எதோடு சேர்த்துக்கிறது? ஐயனார் கூட்டத்துக்குள்ளே ஒரு பிரசங்கமே வச்சுக்கிட்டு இருந்தான். சரவணசிவம் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுத்தார். ஐயனார், நீ விளங்காத அந்த உயரத்தில் இரு, எதையும் விளக்கி சொல்லாத. விளக்கினாலும் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு அது புரியாது. எனக்கும் புரியல தான், புரியவும் வேணாம். அப்படி புரிஞ்சா அது சாதாரணமாகி போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை சரவணசிவம் தீர்மானம் பண்ணவர் நேராக கூட்டத்தை பிளந்துக்கிட்டு ஐயனாரை நெருங்கினார். கேள்விகளால் அடுக்கி அவனை குடஞ்சிக்கிட்டு இருந்த பத்திரிக்கைக்காரங்களையும் டிவிக்காரங்களையும் விளக்க சொன்னார். தம்பி களைப்பாக இருக்காரு, மிச்ச கேள்விகளை நீங்கள் அப்புறம் கேட்கலாம், போங்க அப்படின்னு அவங்க எல்லாரையும் ஒரு ஓரமாக கொண்டு வந்தார். தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட ஜீப்பை நோக்கி நடத்தி கூட்டிகிட்டு போனார். அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் கணேசனும் இருந்தான். அவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர். சாமியார் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய காதுகளில் ரீங்காரமிட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீ தான் குரு, போ, உன்னால் எதையும் செய்ய முடியும், சகல வழியும் உனக்கு தானாக தெரியும்
அவர் அப்படி சொல்லி துரத்தி விட்டதுக்கான காரணம் இதுதானா? இந்த அங்கீகாரத்துக்கு தானா? அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் கூட இருந்துச்சு. சாமி, அவனை உங்களுக்கு காட்டினவனே நான் தான். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டீங்களே, என் மேலே மட்டும் என்னதான் உங்களுக்கு கோபம்? மனசுக்குள்ளேயே கணேசன் உருகி அழுதான். சாமியார்கிட்ட போய் இதை கேள்வியை கேட்டா என்னன்னு கூட அவனுக்கு தோணுச்சு. யோசிச்சவன் கிளம்பவும் செஞ்சான். இறுதி அத்தியாயம். சாமியார் மூட்டையை கட்டிக்கிட்டு இருந்தாரு. கணேசங்க வந்து நிற்கவும் சிரிச்சாரு. என்ன சாமி, கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. உனக்கு இதுதான் ஊர், ஆனால் இந்த ஆண்டிக்கு உலகமெல்லாம் ஊராச்சே. எங்கே சாமி போகிறீங்க? எனக்கு என்னப்பா, கால் போன இடம், மனுஷங்க மதித்து கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க வேண்டியது தான். நீங்கள் எங்கே வேணால் போங்க சாமி, ஆனால் எனக்கு ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு போங்க. என்னப்பா அது? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஊருக்கே ஐயனார் குரு ஆயிட்டான். தொலைச்ச பணமும் திரும்ப கிடச்சிருச்சு. அப்படி அவன் வரையில் எல்லாமே மாறிப்போச்சு. மதிப்பு மரியாதையும் அவனை தேடி வந்துருச்சு. மந்திரிங்க கூட அவனை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க, அவன் காலில் விழுறாங்க. பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாமி, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயனார் மாதிரியே என்ன ஒரு குருவா, ஊரே மதிக்கிறவனா நீங்கள் ஏன் என்னை ஆக்கலை? அவளுடைய குரலில் ஒரு கோபமும் துக்கமும் கலந்திருந்தது. ஓ அதுவா? அவனை பார்த்து உனக்கு பொறாம வந்துருச்சா என்ன? தப்பு சாமி, இது பொறாம இல்லை. ஐயனார் இப்படி ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை மாதிரி என்னால் ஏன் ஆக முடியலன்னு நான் கேட்குறேன். எப்படி ஆக முடியல? சாமியார் கேட்டார். என்ன சாமி கேள்வி இது? அவன் இப்போ நீங்கள் செய்கிற சாகசங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுது, மதிக்குது. கணேசன், அப்போது நீயும் அப்படிப்பட்ட சாகசம் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கு ஆசைப்படுறது தப்பா சாமி? வீட்டுக்கு ஒரு விளக்கமாறு போதுன்னு நான் நினச்சேன். நீயும் விளக்கமாற ஆகணும்னு ஆசைப்படணுமா? என்ன சாமி சொல்கிறீங்க? கணேசன் புரியாமல் கேட்டான். என்ன, அவளோட சிஷ்யன்னு நான் சொன்னதை நீ கவனிச்சதானே? ஆமாம் சாமி, அன்னைக்கு பாரில் சொன்னீங்க தான். அதில் ஒன்றும் உனக்கு புரியலையா? சாமி, அது உங்களோட தன்னடக்கம். புடலங்கா, எல்லாத்துக்கும் கர்ம இடம் கொடுக்கணும்ப்பா. என்ன சாமி சொல்கிறீங்க? எனக்கு இன்னுமே புரியல. இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாகவே இருந்தால் காதல் காமம் இதுக்கெல்லாம் இடம் இருக்குமா? சாமி, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று பதில் சொல்கிறீங்களே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. மூடி இருக்கிற வரைக்கும் தானே ஒரு விஷயத்தை பார்க்க நம்ம துடிப்போம். ஆமாம் சாமி, எல்லாருமே நிர்வாணமாக இருந்தால் கவர்ச்சி ஏது, ஆசாபாசம்தான் ஏது? அப்போது அங்கே ஆசாபாசங்கள் சேர்த்து மனுஷனும் மிருகங்கள் மாதிரி பசிக்கு உணவு சாப்பிட்ற விலங்காக தானே இருப்பான்? சாமியார் கேட்டார். யோசிச்ச கணேசன், நிச்சயமா சாமி, சில யோக ரகசியங்களும் அப்படி தான். அதையெல்லாம் பயன்படுத்துகிற மனுஷன் பயன்படுத்த தெரியாத கூட்டத்துக்கு நடுவில் தெய்வமாகி உயரத்துக்கு போயிடுவான். அதன் பிறகு அவன் இறங்க நினைச்சாலும் அந்த உயரத்தில் இருந்து இறங்க முடியாது. பெரிய பெரிய வெற்றிகளை அடைஞ்சவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க. எந்த வெற்றியால் அவங்க அறியப்பட்டாங்களோ அதுவே தினம் அவங்கள விழுங்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு வெற்றி அடைஞ்சாதான் அவங்களுக்கு பேரும் புகழும் நிலைக்கும். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு அங்குலம் அந்த வெற்றி குறைஞ்சி போனாலும் அது வெற்றியாக பார்க்கப்படாது, மிகப்பெரிய தோல்வியாக தான் இந்த உலகம் பார்க்கும். அதை வெற்றி பெற்றவங்களால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சாமி, நீங்கள் சொல்கிறது புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. கணேசன் சொல்லவும், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே கணேசா, உனக்கு புரியாதுன்னு. இப்போ கூட நீ புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிற பாரு, அதுவும் பொய் தான். உனக்கு இது இப்போ புரியாது. ஏன்னா பல புரிதல்கள் வார்த்தையில் சொல்கிறதுக்கு இல்லை. முடிவாக என்ன தான் சாமி சொல்ல வரீங்க? அவன் பாவம், அப்படி ஆனா நீ நல்லவன், உன்னை கெடுக்க நான் விரும்பலை. என்ன சாமி சொல்கிறீங்க? ஊரே மதிக்கிற சாகசம் பண்ணுற அவன் குருவாக மாறினது பாவமா? கணேசன் ஆச்சரியத்தோட கேட்டான். நான் என்ன சொன்னேன்? ஊருக்கு ஒரு விளக்கமாறு போதுன்னு சொல்லிட்டேன். குப்பையை கூட்டுற விளக்கமாறாக இருக்கிறது வசதியா, இல்லை அதை பயன்படுத்துகிறோன்னா இருக்கிறவன் வசதியா? சாமி, இந்த கேள்விக்கான பதில் விளக்கமாற பயன்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் உயர்ந்தவன். கணேசன் சட்டுன்னு பதில் சொன்னான். சாமியார் சிரிச்சுக்கிட்டே, இதுதான் மனுஷ புத்திங்கிறது. உண்மையில் பெருசு சிறுசு உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. போதும் சாமி, எனக்கு வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பதிலை சொல்லுங்க. சொல்கிறேன்ப்பா. ஒரு வகையில் நான் கூட சுயநலம் உள்ளவன் தான். அதனால தான் உன் நண்பனையே குருவாக்கி இந்த ஊரையே கட்டுப்படுத்தினேன். ஏன் அதை நான் நேராக செஞ்சுருக்கலாமே?
இங்கே இருந்து இந்த ஊரை, பக்கத்து ஊரை, ஏன் இந்த உலகத்தையே கூட நான் ஆட்டி படைக்கலாமே. ஆமாம் சாமி, ஆமாம், அதை ஏன் நீங்கள் அப்படி செய்யவே இல்லை? கணேசன்கிட்ட ஒரு ஆச்சரியம் வெளிப்பட்டுச்சு. கணேசா, இதுக்கான பதிலையும் நீ தான் சொன்ன, தன்னடக்கம்னு. மறந்து போச்சா உனக்கு? இல்லை, நான் தப்பாக சொல்லிட்டேன். இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது சாமி. அது உனக்கு தெரியணுன்னா உன் நண்பனை போய் உற்று கவனி. எதுக்கு? கவனி, உனக்கே புரியும். ஒருவேளை எனக்கு அப்போவும் புரியலாம் சாமி. அப்போ வா, வந்து கேளு, நான் அப்போ பதில் சொல்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். சாமி, உங்களை நான் எங்கேன்னு வந்து தேடுறது? நாம் நிச்சயம் மறுபடியும் சந்திப்போம். அப்போது இப்படி நீ கேள்வி கேட்க மாட்டேன். என்னை பார்த்து ஆனந்த கண்ணீர் தான் வடிப்ப. அவர் சொன்ன பதிலோட தன்னோட சின்ன பெட்டியை மூடினாரு. அதையும் ஒரு எளிய விசுவாசி வந்து தூக்கிக்கிட்டாரு. நான் கிளம்புறேன். உன் நண்பனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. சாமியார் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. சாமியார் அங்கேருந்து கிளம்பி போனார். சில நிமிஷங்களுக்கு கணேசன் அந்த இடத்துலையே ஆடாமல் அசையாமல் அவர் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். சரியா 3 மாதங்கள் கடந்து போச்சு. ஐயனார் இப்போ சைக்கிளில் போகிறதில்ல, காரில் தான் போயிட்டுருக்கான். அவங்கிட்ட நிறைய மாற்றங்கள். காவை நிறத்தில் ஜிப்பா வேட்டி, கழுத்தில் தங்கச்சங்கிலி, விரல்களில் நவரத்தின மோதிரங்கள், ராஜகுருன்ற பட்டம் வேற. எம்எல்ஏ மந்திரிகள் கூட காத்திருந்து அவனை சந்திக்கிறாங்க. கணேசன் அவனை பார்க்க போனாலும் அவனை பார்க்க முடியறதில்ல. பல தடவை அவனை பார்க்காமலேயே திரும்பவும் வந்திருக்கான். கொட்டம் அடிச்சிட்டு வந்த ரவுடிகள் எல்லாம் முன்ன மாதிரி தண்டல் வசூல், திருட்டு அப்படின்னு எதிலையும் ஈடுபடுறதில்ல. ஐயனாருடைய ஆசிரமத்துக்கு அவங்க தான் காவலாளிகள். தாதா முத்துலிங்கம் தான் ஐயனாருடைய பிரதான சிஷ்யனே. அவன் இப்படி அடியோடு மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை நல்ல மாற்றம்னு சில பேரும், எல்லாம் வேஷம் அப்படின்னும் பல பேரும் சொன்னாங்க. எது உண்மை? கடவுளுக்கு தான் வெளிச்சம். கணேசன் இன்னைக்கு ஐயனாரை பார்த்தே தீரணுன்ற ஒரு வெறியில் இருந்தான். முத்துலிங்கம் அவனை சுலபத்தில் உள்ளே விடுறதா இல்லை. முத்துலிங்கம், நான் வந்திருக்கேன்னு போய் ஐயனார்கிட்ட சொல்லு. சொன்னால் என்னை நீ காக்க வைக்க அவன் விடமாட்டான். கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரி பேசினான். ஆனால் முத்துலிங்கம், இது சன்னிதானம், இங்கே யாராக இருந்தாலும் வரிசை தான். இனி ஐயனார்னு சாமியை பேரை சொல்லலாம் கூப்பிட்ற வேலை வேணாம். சாமி இப்போ ராஜகுரு. இதை பாரு, அவன் ராஜகுரு ஆனதே என்னால் தான், போய் சொல்லு. கணேசன் முத்துலிங்கத்தை மிரட்டுற துணியில் பேசினான். நீ இப்படி இன்னொரு தடவை பேசின, இந்த ஆசிரமத்துக்கு வர்றது இதுதான் கடைசி முறையாக இருக்கும். முத்துலிங்கம் பேசுனதை கேட்டதும் இவன் இன்னும் மாறாத அதே பழைய ரவுடி தான் கணேசனுக்கு புரிஞ்சு போச்சு. அதே நேரம் பணக்கார பெண்மணி ஒருத்தி பட்டு சேலை சரசரக்க உள்ளே போனா. போகும்போதே பெட்டியோடு போனா. திரும்ப வரும்போது வெறும் கையோடு வந்தா. கணேசனும் உட்காந்துக்கிட்டே இருந்தான். ஐயனாரோட சகோதரிகள் சுசீலா, சகுந்தலா, விமலா 3 பேரும் ஒரு படகு மாதிரியான காரில் வந்து இறங்கினாங்க. பட்டு புடவையில் தேவதைகள் போல இருந்தாங்க. கணேசனை கூட யாரோ 3ஆம் மனுஷனை பார்க்குற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. அவங்கள பார்த்ததும், அக்கா என்ன தெரியலையா அப்படின்னு வாய் விட்டு கூட கூப்பிட்டு பார்த்தான். கணேசன் தானே, தெரியாமல் என்ன, குருஜியை பார்க்க வந்திருக்கியாக்கம் அப்படின்னு கேட்டபடியே அவனை கடந்து போனாங்க. கணேசனுக்கு இருதயத்தில் ஏதோ குத்துச்சு. கடவுளே, இதென்ன இப்படி ஒரு மாற்றம்? கீழ்சல் உடைகளில் மானத்தை காப்பாற்றிக்க போராடினவங்க இப்படி மாறிட்டாங்க. விக்கிச்சு விதிர்த்து குமரி போனான். கடைசி வரைக்கும் முத்துலிங்கம் அவனை உள்ளே கூப்பிடவே இல்லை. நல்ல வேலையா கன்னியம்மா கண்ணில் பட்டா. அவ சாதாரணமாக தான் இருந்தா. கணேசனை பார்த்ததும் ஓடி வந்தா. கணேசா, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கவும் செஞ்சா. அம்மா, என்னை விசாரிக்கணும்னு உங்களுக்காச்சும் தோணுச்சே, ஏன்பா ஒரு மாதிரி பேசுகிற? ஐயாவை பார்க்க முடியலையா? விடமாட்டேங்கிறாங்கம்மா. கணேசா, நான் உன்னை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே. நீ எல்லாம் எதுக்குப்பா இங்கே வர? வா போகலாம். அவள் வேறு எங்கேயோ அவனை அழைச்சிட்டு போனான். அவனும் மறுவார்த்தை பேசாமல் கூட போனான். போகும்போது, அம்மா என்னம்மா அதெல்லாம்? நடந்தபடியே கேட்டான். எல்லாம் உன்னால் வந்தவனை, நல்லா இருந்தவனை ராஜகுரு ஆக்கின புண்ணியவானே நீ தான். இல்லைம்மா, இப்படியெல்லாம் ஆகணும்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. எது எப்படியோ அடித்து பிடிச்சி பழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடிக்காமல் பிடிக்காமல் ஏமாற்றி பழைக்க வழி கிடச்சிருச்சு. ஐயனாருக்கும் அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. நாம் கஷ்டப்பட்டப்போ யாருமா உதவி செஞ்சாங்க? இது மோசமான சமூகமா? இவங்களையெல்லாம் தினமும் காலில் விழ வச்சு ஏமாற்றியே கொள்ளணும். அதில் தப்பே இல்லைன்னு தத்துவம் பேசுகிறான். அவன் அக்காங்களும் அதில் தப்பு இல்லைங்கிறாங்க.
எங்கிருந்தோ பொட்டி பொட்டியாக பணம் வருது. இவனும் இந்த பூஜை அந்த பூஜைன்னு உலகத்தில் இல்லாத பூஜையெல்லாம் பண்ணுறான். நல்ல பையனாக இருந்த வரைக்கும் நாய் கூட மதிக்கலை. இப்போது 1ஆம் நம்பர் பித்தலாட்டக்காரனாக மாறிட்டான். ஆனால் ஊரே அவனை ராஜகுருன்னு சொல்லுது. கன்னியம்மா பெருமூச்சு விட்டபடி புலம்ப ஆரம்பிச்சா. கணேசனுக்கும் அவங்க சொல்கிறது வாஸ்தவம்தான் அப்படின்னு தோணுச்சு. பேராசை பிடிச்ச ஜனங்களுக்கு நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அம்மா, அவனுக்கு சில சக்திகளை பார்வையாலே சாமி கொடுத்தாருன்னா இப்படி நடந்துக்கிறதுக்காக இல்லையே. சமூக குற்றத்தை தடுக்கணும், இந்த ஊரை திருத்தணும் தானே கொடுத்தாரு. ஆமாப்பா, இவனும் திருத்தணும் தான் சொல்கிறான். ஆனால் ஏமாற்றி திருத்திக்கிட்டு இருக்கான். ஏமாத்தினா சக்தி எல்லாம் போயிடுமேம்மா, அது பயன்படாதே. நீ சொல்கிறது 100க்கு 100 சரிதான். அது அவனே ஒத்துக்கிறானே. முந்தியெல்லாம் காதுக்குள்ளே ஒரு குரல் கேட்கமா, அது சொல்கிற மாதிரி நான் நடப்பேன். இப்போது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஆனால் நான் இதை வெளியே சொல்ல முடியாது. ஊர் நம்பாது. ஒருவேளை ஊர் நம்பினாலும் ரவுடி பசங்க விட மாட்டாங்க. தனக்கு சக்தி இல்லைன்ற விஷயம் ரவுடிங்களுக்கு தெரிஞ்சிட்டா தான் கதையை முடிச்சிருவாங்கன்னு பயப்படுறான். மறுபடியும் கன்னியம்மா கிட்ட இருந்து ஒரு பெருமூச்சு. அப்போது இப்படியே தான் இருக்க போகிறானாம்மா, வேற வழி. உங்ககிட்ட சக்தி இருக்கிறது தெரிஞ்சா உன்னையும் அவன் மாதிரி ஆக்கிடுவாங்க இவங்கெல்லாம். இல்லைம்மா, நான் மாற மாட்டேன். நான் மாத்திரவம்மா, மாறுறவன் கிடையாது. இதை விட சத்தமாக பேசினவன் ஐயனார். ஆனால் பணம், காசு, பதவி, சுகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாத்திருச்சு. நான் சொல்கிறேன் தம்பி, அபூர்வ சக்திங்கிறது மண்ணுக்குள்ளே ஓடுற வேறு மாதிரி மறைஞ்சிருக்கணும். வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சா மரமும் திளைக்காது, வேருக்கும் வேலை இல்லாமல் போயிடும். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 சரிம்மா. போப்பா, நீயாவது ஏமாறாம உன் வழியில் போ. இனி எந்த சாமியாரையும் பார்க்காத. யார் கருணையும் நமக்கு வேணாம். நாம் நாமளாவே இருப்போம். அவனுக்கு பொட்டில் உரைக்கிற மாதிரி பதில் சொன்னா கன்னியம்மா. கடைசியாக சாமியார் சொன்னது அவனுடைய ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னை இப்படியாக்க விருப்பம் இல்லாம தான் ஐயனார் ஆட்கொண்டாரோ. அந்த கருணையை நாம் சந்தேகப்பட்டுட்டோமே. இறுதியா அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து போச்சு. அடுத்த முறை என்னை சந்திச்சா நீ கேள்வி கேட்க மாட்ட, ஆனந்த கண்ணீர் தான் வடிப்பான்னு அவர் சொன்னார்ல, அது எவ்வளோ பெரிய உண்மை. அவனுடைய கண்களில் அப்போவே ஆனந்த கண்ணீர் பெருக ஆரம்பிச்சது. சாமியார மனசுக்குள்ள நினைச்சபடி கைகளை குப்பினான். ஆனால் கன்னியம்மாளுக்கு மட்டும் அதுக்கான காரணம் தெரியவே இல்லை. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு புதிய நாவலை சந்திக்கலாம். பை கைஸ்.